உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர், ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிலை எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். கடகராசியை பொறுத்தவரையிலையும் சந்திர பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் ப்ளஸ் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும். இவர் இப்போ உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறந்த மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு இடம்தான். ஆனால் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா, குரு பகவான் இப்போ உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார். இவர் பார்வை சனி பகவான் மீது விழுது. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி போய் 9ல் உட்காரும் பொழுது உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் தடை பண்ணக்கூடிய நிலைமையை உருவாக்குவார். அப்போது இத்தனை நாட்களாக உங்கள் முயற்சியால் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் நோக்கி போகக்கூடிய அந்த நிலை இருந்தும் கடைசி நேரத்தில் காரணமே இல்லாத சில விஷயங்களால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகி இதனால் இன்றைக்கி ஒரு சில மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை கடகராசி அன்பர்களுக்கு. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி பகவான் மிகச்சிறந்த வக்கர நிலைன்றது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படக்கூடிய ஒரு நிலை. அது அதிவேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல். அப்போது இந்த சூழலில் சனி பகவான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு எவ்வளோ தடைகளாக இருந்தாரோ அவ்வளோ பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்படக்கூடிய அருமையான ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலைக்கு உண்டாக்கி கொடுப்பார். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் மிக வேகமாக இருக்கும். குறிப்பாக பல பேர் பூமி வாங்குகிற நிலை உண்டாகும், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதுலேயும் ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, அரசியல் துறையில் ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க. அதே நிலையில் நின்ன இடத்துல எத்தனையோ விஷயங்களை முடிச்சு காட்டக்கூடிய அருமையான டேலண்ட் உங்கள்கிட்ட இருந்தும் 10 பேருக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருந்தும் கொஞ்சம் காலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கலைன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள், அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீண்ட நாள் திருமண தடையாகி இன்றைக்கி வயது மீறியும் நமக்கு திருமணம்ன்றது தடங்கள் ஆகிட்டே இருக்கின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த குழப்பத்தில் இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு அருமையான லைஃப் ஸ்டைல் அமையறதுக்குண்டான ஒரு காலமாக இந்த காலம் அமைய போகுது. இந்த காலம் எப்போ இருந்து எது வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சரியாக 137 நாட்கள் இருக்க போகுது. அதுலேயும் ஜூலை 27 டிசம்பர் 10 வரைக்குமே இந்த சனி பகவான் மிதுனத்தில் வக்கர நிலையில், அதாவது மீனத்தில் வக்கர நிலையில் இருக்க போகிறார். அப்போது வக்கர நிலையில் இருக்கக்கூடியவர் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட் அந்த 9ஆம் பாவத்தில் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணுவார். அவர் சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான சிக்கல்கள் நீண்ட நாளாக தடையாக இருக்குது, டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் சகோதரிகள் ரத்த சம்மந்தப்பட்ட ரீதியில் அங்கும் பங்காளிகள் ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் உண்டாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அந்த பாதிப்புகளை சந்தித்தவங்களும் சரி, அதை உடைச்சி சுக்குநூறாக்கி அது உங்கள் கைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உண்டாக்கிடுவீங்க. அந்த காலகட்டம்தான் இது. அப்போது இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது பிள்ளைகள் ரீதியில் நீண்ட நாள் அவர்களுக்குரிய முயற்சிகள் தடங்கள் ஆகுது. அவங்க உங்கள் பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை, கூடா நட்பும் தேவையற்ற செயற்கை சிநேகிதத்தினால அவங்களுடைய எதிர்கால நிலை கொஞ்சம் மாற்றங்களை உண்டாக்கிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு அவங்க நினச்ச மாதிரியான ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு திருமண முயற்சி, அதாவது நீண்ட நாளாக திருமணம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்,
பிள்ளைகளுக்கு. ஆனால் அமைய மாட்டேங்குது. டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, கை நிறைய சம்பளம், வேலை எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்கு உண்டான ஒரு லைஃப் அமையலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கை கொடுத்து அது மிகச்சிறந்த மேன்மைகளை அளிக்கும். குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலகட்டமாகவே ஒரு விஷயங்களை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறுகிய காலகட்டங்களில் திருமணம் செய்து அந்த திருமண ரீதியில் பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி அது எங்கே வழக்கு வரைக்குமே போகக்கூடிய அளவுக்கு சில சிக்கல்கள் உருவாகிருக்கும். இதனால் உங்கள் குடும்பத்தில் அந்த திருமண வாழ்க்கையாகப்பட்டது இப்போது வீண் விவாதங்களையும் அவமானங்களையும் பழிகளையும் நீங்கள் சுமந்து நிற்கக்கூடிய நிலைமையை இது உருவாக்கியிருக்கும். அப்போது இதிலிருந்து ஒரு ரிலீஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலமாக இது மாறப்போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் கடகராசி என்பவர்கள் எடுத்த முடிவுகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கும். வேலையில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வேலையை இழந்தவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க, உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான காலம் இது. வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்க. நீங்கள் இத்தனை நாட்களாக பட்ட துன்பங்களுக்கும் நம்பிக்கை துரோகங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து கடன் சுமைகளிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க. வேலையை சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, வேலை போயிடுச்சே, இந்த வேலையிலிருந்து நாம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறவங்களும் சரி, வேலையை எழுந்தவங்களும் சரி, மீண்டும் அந்த இடத்துல நினச்சி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிடும். அதில் மாற்றமே இல்லை. கடன் சுமைகளிலிருந்து அழகாக விடுபட போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, நிறைய சாதனைகளை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்தும் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி செயல்பட போகிறீங்க. அதில் மாற்றமே இல்லை. கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரே ஒரு குழப்பம் என்னென்னா, லைஃப் பார்ட்னர் சார்ந்த ரீதியில் என்னன்னே தெரியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருக்குது. நல்லதே செய்ய போனாலும் குழப்பந்தான் உருவாகுது. என்ன செஞ்சாலும் இங்கே திருப்திப்படுத்த முடியல, நாம் எதை சொன்னாலும் அது நெகட்டிவாக தான் போகுதே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி வக்ரம், ஏன்னா 7ஆம் அதிபதி இல்லையா, வக்ரம் அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மன சஞ்சலங்களிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, சிலர் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருப்பீங்க. எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க. தேர்ட் பர்சனாலையும் 3வது நபர்கள் தேவையற்ற விமர்சனங்களாலையும் ஒரு தவறுகளே செய்யாமல் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நிலைமை இது குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு கூட சில சுச்சுவேஷன்கள் உண்டாக்கியிருக்கும். கண்டிப்பாக இதிலிருந்து அழகாக நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க. அது உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டி இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய உண்மையான, நேர்மையான, யதார்த்தமான விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகளும் ஒரு வழிகளும் உங்களுக்கு அமையப்போகுது. அதே சமயம் ஆரோக்கிய ரீதியில் பலவிதமான பாதிப்புகள், குறிப்பாக சொல்லணுன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கண், தலை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த நரம்பு எங்கெங்கே பாதிச்சிருக்குன்னா முழங்கால், இடுப்பு, அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பாதம் வரைக்குமே இந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனை எப்படி மீண்டு வெளியில் வர்றதுக்கு தெரியலையே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நார்மல்றாங்க, பட் ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த காலமாக இது இருக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் எதுலேயும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு போல்டாக பேசுவீங்க, ரொம்ப அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் நேர்மையாக, யதார்த்தமாக, போல்டாக பேசி சில விஷயங்களை செயல்படுத்துகிறீங்க. அது பலவிதமான நெகட்டிவான சில எதிர்ப்புகளையும் உங்களுக்கு உண்டாக்கியிருக்கும். இதனால் நிறைய உங்களுக்கு மறைமுகமான சூழ்ச்சிகளும் உண்டாகிருந்திருக்கும். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு உண்டான தெய்வ அனுகூலங்கள், தெய்வத்தினுடைய முழு பார்வையே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. புது முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. தொழில் ரீதியில் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் டெவலப் பண்ண வேறு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யலான்ற அளவுக்கு இறங்கி செயல்படுவீங்க. கட்டிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அது சிலர் அது பிஸ்னஸ் ரீதியாக இல்லை தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு
நம்ம வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையில் நீங்கள் இறங்கி செயல்படுத்தி அதையும் நல்லபடியாக முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறும். அதே சமயம் நீண்ட நாள் திருமண தடை நீங்கும். புத்திர பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு மீண்டும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். ஆக இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைவீங்க. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம். பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி 4க்கு கீழே 3, 2 ஒன்றா மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகளை எடுங்க. அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.